அதாவது கீழ்த்தசைன்னு சொல்லுவாங்க. இந்த மேலே இருக்கிறதுக்கு பேர் பைசப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி கையை மடக்கும்போது கீழே இருக்கிறது நீளுது, மேலே இருக்கிறது சுருங்குது. கையை நீட்டும் போது இது நீளுது, இது சுருங்குது. இது நான் எப்பவும் இந்த ஊழியருக்கு பேசும்போது சொல்லுவேன். இவாஞ்சலிஸ்ட் எப்போனாலும் அவர் இங்கே இங்கே அப்படி நீட்டுவார். பாஸ்டர் எப்பவும் கொஞ்சம் அப்படி சுருக்குவார். அவங்க வாங்க வாங்க பாரு, அவங்க போங்க போங்க போங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இந்த பாடியிலே இதெல்லாம் இருக்குது. அந்த பைசப்ஸு ட்ரைசப்ஸு எல்லாம் இருக்குது. ஆனால் இவரோட சண்டை போடக்கூடாது, இவர் அவரோட சண்டை போடக்கூடாது. ரெண்டு பேரும் சேர்ந்து இணையணும். உங்களுக்கு விளங்குற மாதிரி நான் சொல்கிறேன். இப்படி இருக்குமானால் சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் உங்கள் சர்ச்சு குரோத்துங்கிறது ஒரு காமன் டாபிக். ரொம்ப சந்தோஷம். மெகா சர்ச்சஸ் சந்தோஷம். பட் குவாலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் குவான்டிட்டி. அளவை விட தரம் முக்கியம், சைஸை விட சாஃப்ட் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்குங்க. விளங்குற வகையில் உங்களுக்கு பல்வேறு வார்த்தைகளால் நான் இதை விவரிக்கிறேன். நீங்களே கிறிஸ்துவின் உடலாயும் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் உறுப்புகளாகவும் இருக்கிறீர்கள். நீங்களே கிறிஸ்துவின் உடல், தனித்தனியே நீங்களே கிறிஸ்துவின் உறுப்புகள். நல்லா இருக்கா? தெளிவா இருக்கா? இதுதான் ரொம்ப முக்கியம். இது எந்த இடத்துல சொல்றாரு தெரியுமா? அதற்கு முன்னால் அவர் வரங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். வரங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் இந்த சத்தியத்தை சொல்லுகிறார். சொல்லி அவர் என்ன சொல்கிறார் என்றால், அந்த 20ஆம் 22ஆம் வசனங்களை பாருங்க. அவயவங்கள், அதாவது உறுப்புகள் அநேகமாக இருந்தும் உடல் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீலாம் எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? தலையானது காலை பார்த்து நான் தானே மேலே இருக்கேன், தலை உயரம், நீ என்ன, நான் இல்லைன்னா நீ கால் என்ன பிரயோஜனம்? தலை அந்த உயரமாக இருக்கவங்களுக்கு தான் எப்பவுமே பிரச்சனை. இந்த தலையானது கால்களை பார்த்து நீங்கள் எனக்கு வேண்டாம் என்று சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டுட்டு 26ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஒரு அவயவம் ஓர் உறுப்பு பாடுபட்டால் எல்லா உறுப்புகளும் கூட பாடுபடும். ஓர் அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா உறுப்புகளும் அதோடு கூட சம்பந்தம். நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. நகம் கடிக்கிற பழக்கம். நகம் கடிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது. அதுவும் பரீட்சைக்கு போயிட்டோன்னா நகத்தை கடிச்சு பிச்சிருவேன். ஏன்னு சொன்னால் அங்கே ஏதாவது புரியலை, ஏதாவது கொஸ்டின் கஷ்டம்னா கடிச்சிக்கிட்டே இருப்பேன். என் கல்யாணம் பண்ண பிறகு தான் என் ஒய்ஃப் ஒரு 50 வருஷமாக ட்ரை பண்ணியும் அவளுக்கு சக்ஸஸ் ஆகலை. அதுவும் மேலே பிரசங்க பீடத்தில் உட்காந்து பிரசங்கம் பண்ண போக முன்னாலேயும் கடிச்சிக்கிட்டு இருப்பேன். சந்தோஷம் அதில், அந்த நகத்தை கடிக்கிறதுல. அதை கடிச்சு அதுதான் அந்த நகை சுற்றுன்னு ஒன்று வரும் தெரியுமா? அதை கடிச்சு சும்மா விடுறதில்ல, உள்ள வரைக்கும் போயிடுறது, போட்டு அதை இழுத்துடுறது. அப்படி எனக்கு ஒரு நகை சுத்து இந்த எலுமிச்சம்பழத்தெல்லாம் வச்சுட்டு சுற்றுவோமே அதெல்லாம். ஸோ எனக்கு ஒரு விரலே எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அது ஒழுங்காகவே முளைக்கலை அந்த விரல். அதுக்கு பிறகு இப்படி இருந்தும் கூட இன்னும் நான் நகஞ்சு கொடுத்து தான் இருக்கேன். ஆனால் ஒரு நல்ல செய்தி, ஒரு வருஷமாக நான் நிறுத்திட்டேன். என்கிட்ட நிறைய இது நெயில் கட்டர்லாம் இருக்குது, சைனா நெயில் கட்டர்லாம் இருக்குது. பட் அது இருக்கும், அவ்வளோதான், அது ஏங்காது. ஸோ அதான் என்னுடைய பிரச்சனை. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த ஒரு விரல், இந்த விரல் என்ன, மோதிர விரல் என்ன, சுண்டு விரலாகவே இருக்கட்டுமே, இந்த சுண்டு விரலில் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா உடம்பு பூரா காய்ச்சல் வருது. இந்த ஒரு இதுக்கு நீங்கள் இன்ஃபெக்ஷனுக்கு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் மாத்திரை சாப்பிட்றீங்கல்ல, அது போய் குடலுக்குள்ளே போய் வயிற்றுக்குள்ளே போய் சேமித்து இரத்த நாளங்களுக்குள்ளே போய் அதுக்கு பிறகு அதை சுத்தம் பண்ணணும். ஒரு அவயம் பாடுபட்டால், இந்த சத்தியத்தை நான் சொல்லும் பொழுது நான் பரிசுத்த பூமியிலே நின்று கொண்டு நான் பேசுகிறேன். இந்த ஒரு வெளிப்பாடு திருச்சபைக்கு திரும்புமானால் எத்தனையோ பிரச்சனைகள் அடியோடு அழிந்து விடும், அகன்று விடும். இதை விட
திருச்சபை என்பது ஒரு உடல், அது ஒரு சரீரம் என்பதை விட ஒரு மேலான ஒப்புமை, அனாலஜி வேறு எதுவுமே இல்லை என்றுதான் நான் சொல்றேன். அப்பந்தான் அந்த ஆபரேஷன் இன் கோஆபரேஷன், அதாவது ஒத்துழைப்பில் செயல்பாடு. நான் சில நேரம் நினைக்கிறது, சின்ன வயசுல இந்த சூப்பர் மார்க்கெட் போகும்போது நான் கொஞ்சம் வளர்த்தி, அப்போவே அவர் எடுத்து கொடுக்குறதுக்குள்ள நான் எடுத்துருவேன். ஏதாவது ஹார்லிக்ஸ் பாட்டில் ஏதாவது எடுத்துருவேன். அதுக்கு மேலே வச்சுருப்பாங்க. அப்போ நினைக்கிறது, இந்த வலது கொஞ்சம் நீளமாக, இதை இடதையை விட நீளமாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே நினைக்கிறேன். பிறகு ஒரு நாள் எனக்கு ஒரு அறிவு உண்டாச்சுது, புத்தி உண்டாச்சு. எப்படி தெரியுமா? இந்த கையை விட இந்த கை நீளமாக இருந்துச்சுன்னா சாப்பிடவே முடியாது. ட்ரை பண்ணுங்க. இந்த கை நீளமாக அது போச்சுன்னா சாப்பிடவே முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. கோஆப்ரேஷன் எப்படி? கோஆப்ரேஷன், சாப்பாடு வைக்கிறோம் பிளேட்டில், சாப்பாட்டை பார்த்த உடனே கண் அதை பார்த்து மகிழ்கிறது. கரெக்டா? ஃபர்ஸ்ட் அங்கே தானே ஆரம்பிக்குது. கண் அதை பார்த்து மகிழ்கிறது, மூக்கு அதை நுகர்ந்து அதுவும் மகிழ்கிறது, கை அந்த சாப்பாட்டை போய் எடுக்கிறது, எடுத்து வாய்க்கு கொண்டு போகிறது, டைம் மிஸ் பண்ணாம வாய் திறக்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். டிலே ஆகாது, கரெக்டா இருக்கும். வாய் திறக்கிறது. உள்ளே வைக்கும் பொழுது பல்லதை கையை கடிக்கும் முன்னால் இந்த கை தன்னை எடுத்து விடுகிறது. சரியா? அடுத்த உருண்டை எடுப்பதற்கு முன்பதாக வாய் சவைத்து தொண்டை விழுங்கி விடுகிறது. இது யாரு கற்றுக் கொடுத்தது? இதுதான் உடல். புரியுதா? திருச்சபையில் ஒவ்வொரு அங்கங்களும் ஒவ்வொரு உறுப்பினரும் இப்படித்தான் செயல்பட வேண்டும். ஆபரேஷன் இன் கோஆபரேஷன். அடுத்தவங்களை பார்த்து நமக்கு பொறாம வராது. இந்த விரலை பார்த்து இந்த விரல் பொறாம போடுமா? உன்னை விட நான் வளர்த்தின்னு சொல்லுமா? இந்த நடுவிரல் ஐய் உங்க 4 பேரோட நான் தாண்டா வளர்த்தின்னு சொல்லி பொறுமை போடுமா? இதான் லாங்கர் ஃபிங்கர், அது பெருமை போடுமா? படாதுல்ல. நம்ம சில நேரம் சபையில் பொறாம போடுறோம்ல, மூக்கு மொழியை பாரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சங்கடப்படுறோம்ல. நம்ம அங்கே தானே. அதனால வாங்க, நான் கிட்டத்தில் வாங்க, நான் கிட்டத்தில் வரேன், நெருக்கி வர்றேன், வசனத்தை வச்சுட்டு சத்தியத்தை வச்சுட்டு உங்கள்கிட்ட நான் வாரேன். இப்போ அதான் அவங்க ஹார்ட்டுக்கிட்ட நான் வாரேன். மூக்கு மொழியும் நல்லா இருக்குன்னு உங்கள் பக்கத்து வீட்டு பொம்பளை பிள்ளையை பற்றி அல்லது உங்கள் சபையில் இருக்கிற இன்னொரு டீனேஜரை பற்றி சொன்ன உடனே உங்களுக்கு சந்தோஷம் வரலையே. நம்ம பிள்ளைக்கு அப்படி இல்லையே, மூக்கு சப்பையெல்லாம் இருக்குது. யோசிக்கிறீங்கல்ல? அது பாரு, நிறம் பாரு, எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்குது. நம்ம பிள்ளை பாரு, வருது இல்லையா? நம்மளை அறியாமல் அது வருது இல்லையா? ஆனால் ஒரே அவயம் தானே. ஏன் ஆண்டவர் இந்த வெளிப்பாடுகளை நமக்கு போதுமான அளவு தர மாட்டேங்கிறாரு? இதுதான் என்னுடைய இருதயத்தினுடைய கதறல். இந்த கதறலோடு தான் நான் சபையாரோடும் சபை தலைவர்களோடும் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். எபேசியர் 4:16 எவ்வளவு அழகாக பவுல் இன்னொரு விளக்கத்தை கொடுக்கிறார் பாருங்கள். எபேசியர் 4:16, அவராலே உடல் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல மூட்டுக்களினாலும் கணுக்களினாலும் ஜாயிண்ட் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு உறுப்பும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் செயல்படுகிறபடியே அது அன்பினால் தனக்கு பக்தி உண்டாக்குறதற்கு ஏதுவாக உடல் வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அப்போ ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் பாருங்க, நடக்கும் பொழுது அந்த கீழே அந்த ஃபுட் ஜாயிண்ட்டு ஒரு அப்படி எடுத்துக்க, இந்த படியில் எடுத்து வைக்கும்போது இந்த நீ ஜாயிண்ட் இது பண்ணும்போது இந்த கீழே இருக்கிற இந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டு எவ்வளோ ஒரு அனட்டாமிக்கல், எவ்வளோ அழகா அந்த சரீர குற்றியல் எவ்வளவு அழகா அங்கே வேலை செய்து பாருங்க. ஒவ்வொன்றும் சரியாக இணைக்கப்பட்டு முன்னால் நடக்கும்போது இப்படி போனால் விழுந்துருவோம். முன்னால் நடக்கும்போது நம்மளை அறியாமலே நம்ம பாடி என்ன செய்யுது, கொஞ்சம் ஒரு 10 degrees முன்னால் நமக்கு சாயுது. அப்போ அது கூட்டி இணைக்கப்பட்டு இதுதான் கோஆப்ரேஷன். ஆப்ரேஷன் இன் கோஆப்ரேஷன். இந்த கையை எடுத்துக்கங்களா, இந்த கையை நீங்கள் இப்படி பண்ணுங்களா. இப்படி பண்ணும்போது இந்த கீழே இருக்கிறதுக்கு பேர் ட்ரைசெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
அதாவது கீழ்த்தசைன்னு சொல்லுவாங்க. இந்த மேலே இருக்கிறதுக்கு பேர் பைசப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி கையை மடக்கும்போது கீழே இருக்கிறது நீளுது, மேலே இருக்கிறது சுருங்குது. கையை நீட்டும் போது இது நீளுது, இது சுருங்குது. இது நான் எப்பவும் இந்த ஊழியருக்கு பேசும்போது சொல்லுவேன், இவாஞ்சலிஸ்ட் எப்போனாலும் அவர் இங்கே இங்கே அப்படி நீட்டுவார். பாஸ்டர் எப்பவும் கொஞ்சம் அப்படி சுருக்குவார். அவங்க வாங்க வாங்க பாரு, அவங்க போங்க போங்க போங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இந்த பாடியிலே இதெல்லாம் இருக்குது, அந்த பைசப்ஸு ட்ரைசப்ஸு எல்லாம் இருக்குது. ஆனால் இவரோட சண்டை போடக்கூடாது, இவர் அவரோட சண்டை போடக்கூடாது.